வினோத் ஏன் மூஞ்சி திருப்பிட்டு இருக்க? ரொம்ப கோவமா இருக்கும்பா. ஏன் 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 கோவமா இருக்க? என்ன 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 இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா சுத்தமா. பிடிக்கலங்கிற அளவுக்கு என்னப்பாச்சு? நம்ம என்ன மனராட்சிலியா இருக்கோம்? இல்ல அப்பாவுக்கு அப்புறம் பையன், பையனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் இப்ப அடுத்து கொள்ளு பேரன். இதெல்லாம் நியாயமா? நியாயம் இல்லதான். நியாயம் இல்ல. மக்களுக்கு நல்லா எடுத்து சொல்லு புரியுற மாதிரி. இப்ப அவரை துணை முதல்வராக்குன மேட்டருக்கு வர்றீங்க. ஆமா ஆமா அதேதான். அதாவது அவரை துணை முதல்வர் ஆக்குனதுல எனக்கும் உடன்பாடு இல்லதான். திமுக ஒரு 1.5 ஆண்டுகள் கொஞ்சம் வெயிட் பண்ணி உதயநிதியை முதல்வர் வேட்பாளராகவே தேர்தலில் களமிறக்கி அவர் ஜெயிச்சிருந்தா யாரும் கேட்க போறது கிடையாது. பட் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அவரை துணை முதல்வர் ஆக்குனது எனக்கு பர்சனலா உடன்படல. பட் இவரை துணை முதல்வர் ஆக்குனதை எதிர்க்கிற சில கட்சிகள் இருக்காங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, எல்லா கட்சியும் தான் எதிர்க்குது. அவங்களுடைய அந்த இரட்டை நிலைப்பாட்டை சொல்லலான் இருக்கேன். என்ன இரட்டை நிலைப்பாடு ஒன்னும் புரியலையே. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. நம்ம சீமானந்தா இருக்காரு. ஆமா, அவரெல்லாம் ஒரு 2009 வாக்குல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது திமுக குடும்ப அரசியல்னு பேசினாரு. ஆமா, இன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவரோட மனைவி வந்துட்டாங்க, அவரோட பசங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டாரு கட்சிக்குள்ள. ஆமா, அவர் எதிர்க்கிறாரா? அடுத்தது இதே திமுகவை 2009 அதுக்கு முன்னாடி 80-90கள் வாக்குல பாமக டாக்டர் ராமதாஸ் ஐயா எதிர்த்தாரு. குடும்ப அரசியலை ஒழிக்கணும்னாரு. அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காரு. அவர் மருமக கூட லோக்சபா எலெக்ஷன்ல நின்னாங்க. சரி, அதை விட்டுருவோம். கேப்டன் விஜயகாந்த் இருந்தாரு, நல்ல மனுஷன்ப்பா. இன்னைக்கு அவர் இல்ல. பட் அவர் இருக்கிற காலத்திலேயே அவருடைய மனைவி கட்சிக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு அவங்க 2 பசங்களும் கட்சியில் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் மன்னராட்சி இல்லைங்களா? அது அவங்கெல்லாம் இப்பதான் 2வது தலைமுறை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சரி, நீங்க 3வது தலைமுறையை பதவி கொடுத்து 4வது தலைமுறை லைனப்லயே வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும்ல. அதாவது வாரிசு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, மற்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்கிறது ஒரு ஏக்கம். ஆமா, அதேதான். ஆனா இதுல என்ன ஒரு கொடுமை தெரியுமா? அதிமுக இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம பழைய மீன்வளத்துறை அமைச்சர் இவர் இருக்காரு இல்லையா, ஜெயக்குமார். ஆமா, அவருடைய பையனுக்கு கூட எம்பி சீட் கொடுத்திருந்தாங்க, தோத்துட்டார். அப்புறம் நம்ம பிசிசிஐ பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு இல்ல இன்னைக்கு, ஆமா, அவங்க டாடி பையன், அவரும் ஒரு எம்பி தான். என்ன அடிப்படையில கொடுத்தாங்க? சரி, எது எப்படி இருந்தா என்ன, நம்ம உதயநிதி ஸ்டாலின் வேற நான் வாழ்த்துக்களை வரவேற்கிற மாதிரியே விமர்சனங்களையும் வரவேற்றுக்கிறேன், எனக்கு செயல்பாடு தான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்யறாரான்னு நம்ம பார்ப்போம். நல்லது நடந்தா நமக்கு ஓகே தானே? கண்டிப்பா. நாங்க தான் எல்லாம் பாக்குறோமே, கட்சி போஸ்டர்லயும் பேனர்லயும் முதல்ல ஓம் படம், அப்புறம் என் படம், அப்புறம் இவன் படம் இருந்துச்சு. இப்ப இவன் படம் பெருசாகிட்டே போகுது, எந்த சிறுசாகிட்டே வருது. முதலாளி 27 எனக்கு லீவு வேணும் முதலாளி. ஏடா உன்னை ஏற்கனவே 2 நாளா ஆபீஸ்ல காணோம், இன்னைக்கு தான் வந்த உடனே லீவ் வேணுங்கிற. அப்ப நீ வேலை செய்ய வரல, லீவ் கேட்கறக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க. எங்கடா போன 2 நாளா? அது விக்கிரவாண்டி வரைக்கும் போயிருந்தேன். விக்கிரவாண்டியில உனக்கு என்ன வேலை? அங்கே எதுக்கு போனேன்? அது நம்ம தளபதியோட முதல் மாநாட்டுக்கு பந்தல் ஊன்றாங்க, அந்த விழா. ஸோ அதுக்காக போயிட்டு வந்தேன். ஏன்னா பந்தல் அவனுக்கு எதுவும் ஊனிட்டு போறானுங்க, அங்கே எதுக்கு நீ போன? என்ன இப்படி கேட்டீங்க? இந்த ஒரு நடிகை கூட ஒரு ஏதோ மேடை மேலே ஏறிச்சு, மேலே அப்படியே டொபுக்குன்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதே மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சுன்னா எதிர்கட்சிக்காரெல்லாம் இப்போ சிரிக்க மாட்டான். அதனால தான் எல்லாம் கரெக்டாக நடக்குதா இல்லையா நம்ம போய் செக் பண்ணணும்ல. ஐயோ டே, உங்கள் பாண்டிச்சேரி பெரியப்பாவை பார்த்து சிரிக்காதவனுங்களாடா உங்கள் மேடை ஒளிந்துங்கிற பார்த்து சிரிப்பானுங்க. முதலாளி அவரை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். யார் அவனாடா? டேய், உங்கள் மாநாட்டுக்கு ஆதரவு திரட்டுறேன்னு ஒரு கூட்டத்துக்கு போனான்டா. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஐயாங்க என்னோட இடத்தை இவனுக்கு திருடி உங்கள் விஜய் ரசிகர் மன்றத்துக்கு வச்சிருக்கிறானுங்க, கொஞ்சம் மீட் கொடுங்கன்னு கேட்டதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து கொடுத்துருப்பாரு. யார் அந்த ஆளா? பேப்பர்ல எழுதி கொடுன்னு வாயத்தோட ஸ்போர்ட் போயிட்டான்டா அவன். இந்த மன்றத்தை உருவாக்குனது தங்கதுரை. அந்த மன்றம் இருக்கிறது என்னோட நேமோட. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, அந்த பாண்டிச்சேரி பெரியப்பா பேசுறத கேட்கறது 2 பேர் தான்டா. யார் யாரு? ஒண்ணு இன்னொன்னு நீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. லீவ் தருவீங்களா மாட்டீங்களா 27ஆம் தேதி? இவ்வளவு பேசுறேன். ஒன்னு மாநாட்டு கூப்பிட்டேன். அவரு கூப்பிடல, பாண்டிச்சேரி பெரியப்பா கூப்பிட்டான். ஆமா. ஏய்,
வளர்ந்த கட்சிக்கு கூட மக்களுக்கு தோதுபடுற சமயத்துல தான்டா மாநாடெல்லாம் நடத்துவாங்க. உங்களை மாதிரி போனஸ் விட்டுட்டு வா, வேலையை விட்டுட்டு வா, நோம்பி விட்டுட்டு வான்லாம் கூப்பிட மாட்டானுங்கடா. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம்டா, என்னது? உங்க ஒண்ணு தோக்க போறது உங்க பெரியப்பனால தான்டா. உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும். ஜனநாயகத்தின் முக்கிய தூணான நீதித்துறை எப்பவுமே மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை விதைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கர்நாடகாவில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. ஆமா, அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க கேஸ் தானே சொல்ற? ஆமா, அது என்னமோ ஒரு 1 வீக் முன்னாடியே அது வந்து கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுருச்சு. இந்த மாதிரி எஃப்ஐஆர்ல வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க பேரை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா 1 வீக்கா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதாவது பேசிக்கலி அந்த கேஸ் என்னன்னா, 8000 கோடி ரூபாய் ஒருத்தர்கிட்ட பலவந்தமா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பிஜேபி வாங்கிச்சு அப்படின்னு அவர் வந்து முன் வந்து கேஸ் கொடுக்குறாரு. அப்போ கேஸ் கொடுக்கும்போது யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, யாருமே எடுக்கலன்னு இவர் டைரக்டா கோர்ட்டை நாடிட்டாரு. ஐயா, இந்த மாதிரி என்னை வந்து பலவந்தப்படுத்தி 8000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்க வச்சாங்க, இந்தந்த இடி அபிஷியல் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஜேபி நட்டா சம்மந்தப்பட்டிருக்காரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எஃப்ஐஆராவது ஃபைல் பண்ண சொல்லுங்க, என்ன இது அப்படின்னு அவர் நீதிமன்றத்தை நாடி இருக்காரு. நீதிமன்றம் தக்க நடவடிக்கை எடுத்து இவங்க மேல எல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க. அத செலவு பண்ணிட்டேன். ஏதோ ஆந்திரா தனி கண்ட்ரி மாதிரியும், தமிழ்நாடு வேற கண்ட்ரி மாதிரியும், அங்க இருக்கிற அந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு பேச்சு விட, இங்க இருக்கிற டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அதுக்கு ஒரு பேச்சு விட, இன்னும் இதெல்லாம் அதாவது சொல்றக்கே சங்கடமா தான் இருக்கு. 2019 இருந்த ஆளா இது அப்படிங்கிற மாதிரி முழுசா கலரே மாறி இருக்காரு ஆந்திராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டரு. ஏன்னா 2019 பாஜகவை அப்படி ஃபியர்ஸா எதிர்த்தாரு. ஆமா, இன்னைக்கு அவரை விட ஸ்ட்ராங்கா யாரும் முட்டு கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு காஸ்டியூம் சேஞ்சு, கெட்டப் சேஞ்சு, அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட், சனாதன தர்மத்தை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள். இல்ல இல்ல நம்ம புரியல. அதுக்கப்புறம் இவரு உதயநிதி ஸ்டாலின் இந்த வழக்கமா இந்த இன்டர்வல்ல ஹீரோ வந்து ஒரு பஞ்ச் அடிப்பார்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது சனாதன தர்மத்துல பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன், நான் உயர்ந்தவன் அதனால இதெல்லாம் நான் பண்ணலாம், நீ தாழ்ந்தவன் அதனால இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரியான சில ஸ்கீம்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதையும் நம்ம எதிர்க்கிறோம். கரெக்ட் தான். விஷயம் தெரிஞ்சதுன்னா மேபி அவரும் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க இந்த லட்டு மேட்டர்ல கூட சுப்ரீம் கோர்ட் வந்து எவிடன்ஸ் கேட்டாங்க. இப்போ எந்த எவிடன்ஸுமே இல்லை போல தெரியுது அவங்க கிட்ட. இப்போ எவிடன்ஸே இல்லாம ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்த பரப்பி பல பக்தர்களோட மனசை நோகடிச்ச பி கல்யாண் வந்து பவன் கல்யாண் அவர் வந்து எப்படி திரும்ப மன்னிப்பு கேட்பாரா பக்தர்கள் கிட்ட? இல்ல, பக்தர்கள்ட்ட கேட்கிறாரோ இல்லையோப்பா, சுப்ரீம் கோர்ட் கேட்டு நீங்க பதில் சொல்லலைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். இது நம்ம சாதாரண மக்களுக்கு தான். ஓ அப்படியா? தெய்வங்களுக்கு கிடையாது. சரி.